ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தோசைக்கு சட்னி தான். ஒரு ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன புளி, ஒரு 4-5 பூண்டு போட்டு தேங்காய் போடுங்க. தேங்காய் நான் இங்கே ஒரு மூடி யூஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை போடுங்க. உடச்சக்கடலை ஏன் போடுறேன்னா திக்காகவும் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன குழிக்கரண்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நான் இங்கே 1.25 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கம்மி பண்ணிக்கோங்க, கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, கூடவே கடுகு, உளுந்து அதோடு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு அந்த தாளிம்புக்கு ரெடி பண்ணிவிடுங்க. இந்த ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா வீடையே மணக்கும். ஸோ அந்த தாளிச்சிட்டு எடுத்து இந்த சட்னியில் ஊற்றிக்கோங்க. சட்னியில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தோசைக்கு தேவையான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றலாம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தோசை தவா கேஸ்ட் அயர்ன் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் தோசை ஊற்றும் போது உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், நான் 1.25 கரண்டி ஊற்றிருக்கேன். எவ்வளோ பெரிய தோசை வருது பாருங்கள். நீங்கள் ஊற்றுற அந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா தோசை ரொம்ப நல்லா வரும். பாருங்கள் எப்படி ஒட்டாமல் வருது, அவ்வளோ கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும். அதுக்கு இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அப்பா, மார்னிங் டிஃபன் இதை விட ஏதாவது வேணுமா? ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்க சொல்லுங்கள். பாய்.